ஓகே, இந்த ஹீட்டை வந்து மீடியத்தில் வச்சுக்கொண்டு இதில் எண்ணெய் வந்து வச்சனா இப்போ இந்த எண்ணெய் கொதிச்சுட்டுது. இதில் வந்து 350 கிராம் கத்திரிக்காய் எடுத்து இந்த இப்படி இப்படி வெட்டி இது கொஞ்சம் உப்பு தூவி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் இதை பொரிச்செடுப்போம். ஸோ இது நீங்கள் இந்த ரெசிபி செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் இதை கத்திரிக்காய் வந்து உடனே செய்து உடனே வந்து இந்த ரெசிபி செய்தீங்கன்னா சரியாக எண்ணெயாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து ஓவர் நைட் பொரிச்சிட்டு பரப்பி வச்சிங்கன்னு சொன்னால் டிஷ்யூ பேப்பர் இல்லை பேப்பர் டவல் இந்த எண்ணெயை வந்து ஊறி எடுத்துரும். இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிச்செடுப்போம். இது கோல்டன் ப்ரௌனாக பொரியுது. இந்த இப்படி கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சு வரைக்கும் இதை கிள்ளி எடுங்கோ. கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சிருக்கு. இதை பிறம்பா ஒரு பேப்பர் டவலில் இதை கிள்ளி எடுங்கோ. இந்த கத்திரிக்காய் எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ அதே பொரிச்ச தாச்சியில் வந்து இதில் வந்து 3 மீடியம் வெங்காயம் எடுத்து இப்படி வெட்டி வச்சுருக்கேன் ஸ்லைஸ் ஸ்லைஸாக. இப்போ இதையும் வந்து டீப் ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சு எடுக்கணும். இந்த வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சிட்டு இப்போ இதை இறக்கி எடுங்கோ. இந்த கத்திரிக்காயை சைட் பண்ணியிருக்கேன். இப்படி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. ஓகே, இதெல்லாம் பொரிச்சு இறக்கி பேப்பர் டவலில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ காட்டுறபடியாக இதை வந்து 1 hour வந்து பேப்பர் டவலில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேன். பட் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் ஓவர் நைட்டே பொரிச்சு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னால் அந்த எண்ணெய் வந்து நிறைய எடுத்துடும். ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இது நிறைய எண்ணெய் விடுறேன்னு சொன்னால் ஏற்கனவே கத்திரிக்காய் நாங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தபடியாக அந்த வெங்காயத்தை வதக்கி இருக்கிறது தான் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறது. இதில் வந்து மீடியம் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் இருக்குது. இதில் போடுங்க. இதில் வந்து 2 பெரிய பச்சை மிளகாய் வந்து வெட்டி வச்சிருக்கிறேன். இதையும் இதில் போடுங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலையும் போடுங்க. இதை கொஞ்சம் வதங்க விடுவோம். இப்போ ஒரு 3 நிமிஷமாக வந்து இந்த வெங்காயத்தில் மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்கி இருக்கிறேன். இதில் வந்து 45 கிராம் மாசித்தூள் இருக்குது. இதை எடுத்து ஒரு 15 நிமிஷம் சுடுதண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சு கழுவி வடித்து எடுத்துருக்கிறேன். 45 கிராம் மாசி. இப்போ இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு இந்த வெங்காயத்தோட போட்டு இதையும் வதக்கி இருக்கணும். ஹீட்டை வந்து நான் நல்லா குறைச்சிருக்கிறேன். லோ ஹீட்டில் வச்சிருக்கிறேன். எல்லாடிக்கு எரிஞ்சிடும். இடக்கடை கிளறி விடுங்க. இது ஒரு 3-4 நிமிஷம் இதையும் வதக்கி பொரிச்சு எடுப்போம். இதில் வந்து உப்பு இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் சேருங்க. பட் நான் வந்து 1/2 டீஸ்பூனு கொஞ்சம் குறைச்சி சேர்க்குறேன். இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகாய் நறுவல் அரைச்சி காஞ்ச மிளகாய் இருக்குது. இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்குது. உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் கூட சேருங்க. இந்த சம்பல் வந்து கொஞ்சம் உரைப்பான சம்பல் தான், கத்திரிக்காய் மாசி சம்பல். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு லோ ஹீட்லேயே ஒரு 4 நிமிஷம் மாதிரி வதங்க விடுவோம். ஸோ இப்போ ஒரு 3 நிமிஷமாக தான் லோ ஹீட்டில் வச்சு இதை நான் வதக்கி இருக்கிறேன். ஸோ இப்போ இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு இந்த கத்திரிக்காய் பொரிச்சு நான் 1 மணித்தியாலமாக வச்சேன் நான் இந்த எண்ணெய் இழுக்கிறதுக்கு. ஸோ இப்போ 1 மணித்தியாலமாச்சு. இப்போ இந்த கத்திரிக்காவை இதோடு சேருங்கோ. கத்திரிக்காய் போட்டுட்டு ஆகலும் கிண்டி விடாதீங்க. என்னென்னு சொன்னால் கத்திரிக்காய் வந்து மசிஞ்சு போயிடும். ஸோ அதால் வந்து நீங்கள் லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரஃப்பாக மிக்ஸ் பண்ணாங்க. ஏன்னா கத்திரிக்காய் வந்து மசிஞ்சிடும். இதை நாங்கள் போட்டு மிக்ஸ் பண்ண அப்புறம் 2-3 நிமிஷம் வந்து இந்த லோ ஹீட்லேயே இதை வதங்க விடுவோம் நல்லா. இப்போ இது வந்து 3 நிமிஷமாக லோ ஹீட்டில் விட்டுனான். இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன் 3 நிமிஷத்துக்கு பிறகு. நான் ஆப்ஷனல் இதில் வந்து 1 டீஸ்பூன் தேசிக்காய் புளி இருக்குது. விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் விட தேவையில்லை. ஆனால் நான் விடுறேன். தேசிக்காய் புளியை விட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ இந்த கத்தரிக்காய் மாசி சம்பல் செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த கத்தரிக்காய் மாசி சம்பல். இது செய்து முடிஞ்சுது.